சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இன்றைக்கி நிறையா ஷார்ட்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து இன்றைக்கி மார்க்கெட் டிக்ளைனாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2100 ஷார்ட்ஸ் பக்கம் டிக்ளைனில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா போயிட்டு எல்லா ஷேருமே போயிட்டு அனாலிசிஸ் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோட நேம் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நேமும் ஆட் பண்ணி வச்சுங்க. லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 2016க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக, ஓகேங்களா? நீங்கள் அதில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாங் டைமில் ஹோல்டு பண்ணிங்கன்னா அது எல்லாமே நல்ல கம்பெனி ஷேர்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். லாங் டைமுக்கு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே உட்காந்து மார்க்கெட் லைவ்லேயே உட்காந்து அனலைஸ் பண்ணுது. அது எல்லாமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோவும் நம்மளும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணணும். இந்த வருஷத்துக்கு போர்ட்ஃபோலியோ எதுவும் மேனேஜ் பண்ணல. ஸோ அதனால் அந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் இருக்குது, நமக்கு மெயில் ஐடி இருக்குது, மெயில் ஐடிக்கு கேட்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஷேர்ஸுமே சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரே நாளில் நம்ம அவசரமாக இது பண்ணி கொடுக்க முடியாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு இது இல்லாமல் ஷேர்ஸ் ஏதாவது போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும், இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ஆர் மெயில் அடிக்க கேளுங்க, ஓகேங்களா? நான் இண்டிவிஜுவலாக அந்த ஷேர்ஸை அப்லோட் பண்ணுறேன். பெட்டராக தான் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுவே டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. இது இல்லாமல் நமக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் வீடியோவெல்லாம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் வந்துடும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது, அந்த போர்ட்ஃபோலியோ ஷேர்ஸில் நீங்களுமே என்ன பண்ணுங்கள், பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கான அட்வைசர் யாராவது இருக்காங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா இது பண்ணுங்கள். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் ஒரே இதில் போடாதீங்க, ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. எல்லா ஷேர்ஸ்லேயும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் எது பெட்டராக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அந்த ஷேர்ஸில் கூட நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த இதை மட்டும் நான் காட்டுறேன், அதில் பாருங்கள். பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் அனாலிசிஸ் எடுத்துக்கலாம். ஸோ சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 206 ஓகே. நம்ம சேனல் எப்பயும் போல தான், ஓகேங்களா? இதுதான் வீடியோஸு. சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு ஆன் பண்ணி ஷார்ட்ஸுக்கு போய்டுங்க. ஷார்ட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா இதில் இருக்கும் ஆக்சுவலாக 1 2 3. இதுலேருந்து டுடே மார்னிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இன்ஃபோசிஸ், ஓகே, நிஃப்டி 50, ஓகேங்களா? நிஃப்டி ஃபினான்ஸு, நிஃப்டி இது நேற்று கனடா பேங்க் வரைக்கும் நேற்று இருக்கும். இன்றைக்கி வந்து நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி 50 இந்த ஷேர்ஸ் எல்லாம், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து சூஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக என்னோட மார்க்கெட் வந்து இது இருக்குல்ல, இந்த வீடியோ டிக்ளைன் பாருங்கள். மொத்தம் 3164 ஷேர்ஸ் நமக்கு மொத்தம். அதில் வந்து 2357 ஷேர்ஸ் டிக்ளைனில் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஏதாவது இதில் இருக்குது, இதுவே வந்து ஒரு 10 ஷேர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 15 ஷேர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? 10-15 ஷேர்ஸ் இருக்கும். எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி எடுத்தது தான், ஓகேங்களா? ஸோ ஏதாவது இதில் டவுட் இருக்குது, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் டவுட் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுங்கள், போயிட்டு இங்கே போங்க. இங்கே போய்ட்டு நமக்கு இது ஒர்க்கில் மெயில் ஐடி இருக்குது, மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வீடியோவுக்கு கீழே கமெண்ட் இருக்கும்ல, பார்க்குறப்போ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ மறக்காமல் இதை செக் பண்ணி பாருங்கள். இன்னையோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், போய்ட்டு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்ட் டைமாக இருக்கும், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. போர்ட்ஃபோலியோவில் நான் இது இல்லாமல் தனியாக வந்து ஷேர்ஸ் நான் உங்களுக்கு
அனலைஸ் பண்ணி வேணால் கொடுக்குறேன். சம் சார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன்னா பார்க்கலாம். ஸோ நாளைக்கெல்லாம் எப்பயும் போல் வந்துடும். 2026 4th வீடியோ இது தான் உங்களுக்கு. நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு எந்தெந்த ஷேர் பிடிச்சிருக்கோ அனலைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. மற்றது என்ன பண்ணலாம், நம்ம இது பண்ணிக்கலாம். தனியாக நான் இன்னையோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீடியோ தனியாக நான் அப்டேட் பண்ணிடுறேன், நாளையோட ட்ரேடிங் செக்ஷன். மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க ட்ரேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து ட்ரேட் பண்ணுறீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸோ ஷார்ட்ஸு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். டாடா கம்யூனிகேஷன் இருக்கும், ஸ்டேட் பேங்க் இருக்கும், ஐசிஐசி பேங்க் லிமிடெட் இருக்கும். ஆக்சுவலாக இது இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸு, டால்ஃபின்னு, ஈட்டர்னல் லிமிட்டெடு. இது நிஃப்டி. எப்பயும் நம்ம ஆக்சுவலாக உங்களுக்கு ஷேர்ஸ் வேணும், ஏதாவது டீட்டெயில் வேணும், ஓவராக மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இந்த டைமில் ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் மேக்ஸிமம் நிறையா வெப்சைட் இருக்கும், ஓகேங்களா? நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கும். நான் அதெல்லாம் மேஜராக யூஸ் பண்ணாதீங்க. ப்ரொஃபஷ்னலாக என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லா டீட்டெயிலும் இந்த இதில் இருக்கும், ஓகேங்களா? இதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜரான நியூஸு ஏதாவது, ஏன்னா மார்க்கெட்லன்றப்போ ஃபேக் நியூஸஸ்ன்னு ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி எடுத்துங்க. டாட்டா கன்சல்டன்சி டிசிஎஸ் இருக்கும், டிசிஎஸ் டார்கெட் இருக்கும். இது இல்லாமல் ஆல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இருக்கும், யாத்ரா ஆன்லைன் ப்ரைவேட் லிமிடெட் இந்த ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிஏசி இன்ஃபோசிஸ் லிமிடெட், INFOSEC இன்ஃபோசிஸ் லிமிடெட் இருக்கும், NTPC லிமிடெட் இருக்கும், இன்ஃபோசிஸ் லிமிடெட் இருக்கும். உங்களுக்கு இது யூஎஸ் டாலரோட இண்டெக்ஸ். ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்க்கணுன்னா பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் ஓவரால் சைட்வைஸில் இருக்குது, ஹையர் ஹையில் இருக்குது. 97 rupeesன்றது டாலரோட ப்ரைஸு, ஆல் டைம் ஹை. அப்போது டாலரோட ப்ரைஸு ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து எங்கே டார்கெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போது டாலரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அப்போது கரன்சியாக இருந்தாலும் சரி, கரன்சி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, வேறு மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் வில் பி சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ டாலர் மார்க்கெட் நான் அந்த வீடியோ தான் இது, யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். அதாவது நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கோ, நிஃப்டி சார்ட் எடுத்துகிட்டு நிஃப்டியில் டவுன் ஆகுது அப்படின்னா நிஃப்டிக்கு பின்னாடி இருக்க 50 ஷேரும் டவுன் ஆகும், கரெக்டாக? அதேமாரி யூஎஸ் டாலரில் போய்ட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறப்போ டவுன் ஆகுது அப்படின்னா மற்ற இதுவும் இருக்கும். இது ஓவரால் ஒரு நாளாக நடக்காது. ஆக்சுவலாக இது டேக் டு டைம் ஃபார் கொஞ்சம் நாள் எடுக்கும். ஒரு திடீர்னு ஏதாவது மேஜர் நியூஸஸ் நடக்கலாம், இல்லை லாங் டைமில் கொஞ்சம் பீரியட் எடுத்து நடக்கலாம், டைம் எடுக்கலாம். அதான் டவுட் இருக்கிறப்ப கேட்டுக்குங்க. அதே இது டாலரு. இங்கே சென்செக்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? சென்செக்ஸுன்றது ஓவரால் பிஎஸ்சி அந்த ஷேர்ஸோட டீட்டெயில் இருக்கும், சென்செக்ஸில் இருக்கும். அது இல்லாமல் நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் இருக்கும். இப்போது ஃபினான்ஸ் சர்வீஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே டாலருக்கு என்ன இருக்கும்னு தெரியும். ஆக்சுவலாக என்ன, அதாவது இதெல்லாமே இன்டர் கனெக்டட், ஒன் பை ஒன். அப்போது ஃபினான்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்குது அந்த சார்ட்டையும் பார்த்துக்குங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நேற்றோட வீடியோ. ஆக்சுவலாக இதோட ஸ்டாக்ஸ் வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எடுத்துக்கங்க, ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா. அதர்வைஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை மெயிலுக்கு இமெயில் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வீடியோ பிடிச்சிருக்குன்னா தான் உங்கள் யாருக்காவது என்ன பண்ணணும், ஷேர் பண்ணுறதுனா பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ அதர்வைஸ் இன்னையோட க்ளோசிங் பார்த்துடலாம், மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தா. ஸோ நேஷ்னல் ஸ்டாக்கு என்எஸ்சி ஓப்பன் பண்ணிக்கங்க. என்எஸ்சி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நிஃப்டி 50 இருக்கும் உங்களுக்கு. மேஜராக இன்னையோட மார்க்கெட்
நிஃப்டி க்ளோசிங் வந்து 25,424 க்ளோசிங், 288 பாயிண்ட்டு, 1.12%, 1.12% மார்க்கெட் வி டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ நிஃப்டியோடது மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் வந்து 700 இருந்துச்சு. ஸோ 1068 அட்வான்ஸில் முடிஞ்சிருக்கு. 700 ஸ்டாக் இருந்துச்சுன்னு பார்க்குறப்போ டிக்ளைன் வந்து 2101 ஸ்டாக் வந்து டிக்ளைனில் இருக்குது. உங்களுக்கு அன்சேஞ்ச் வந்து 101 இருக்குது. ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது 3270 ஷேர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக டோட்டலாக. ஓகேங்களா. இது வந்து ஹை 55, லோ இந்த டீட்டெயில்ஸு. ஓகேங்களா. இது இருக்கும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் போய் செக் பண்ணுறேன்னா செக் பண்ணிட்டு சிம்பிள்ஸ் கெய்னர்ஸு இவங்கெல்லாம் லூசர்ஸு, அதிகம் லூஸ் பண்ணாங்க மார்க்கெட்டில் 6%, 5%, ஸோ 3% இருக்கும் உங்களுக்கு. 3 அதாவது ஹெச்சிஎல் டெக் மஹேந்திரான்னு நினைக்கிறேன். டெக் மஹேந்திரா தான். செக் பண்ணிக்கங்க. 88 பாயிண்ட்டு சேஞ்சஸ்ஸு உங்களுக்கு. ஹெச்சிஎல் வந்து 83 பாயிண்ட்டு இன்றைக்கி. இது வந்து ஈடி ஷேர் நேம் செக் பண்ணிக்க, ஷார்ட்டாக தான் இருக்குது. 13.16 பாயிண்ட்டு, 5 பாயிண்ட்டு ஆக்சுவலாக ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்டிபி வந்து 254 தான். டிசிஎஸ் 95 பாயிண்ட்டு டவுன், ஒரே நாளில் 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு உங்களுக்கு. நிஃப்டி என்ஐஎஃப்ஒய் ஐஎன்எஃப்ஒய் நிஃப்டி ஓகேங்களா 47 பாயிண்ட்டு. ஸோ 3.56 பாயிண்ட்டு வந்து டவுன் ஆகிருக்கு உங்களுக்கு. இது இல்லாமல் கெய்னர்ஸில் போயிட்டு என்டிபிசி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறப்போ பை சைடில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆவரேஜ் பண்ணி கொஞ்சம் ரெக்கவரி பண்ணுறதுக்கு. ஸோ அதை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும் எப்படி ஆவரேஜ் பண்ணணும், என்ன ட்ரேட் பண்ணணுன்றது தெரியும். லூஸ் இருக்கப்போ பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போது 384 ரூபா 9%, 2 புள்ளி இருக்கும். கோல் இண்டியா 5%, ஜேஎஸ்டபிள்யூ 15.70, ஜிந்தால்கோ 5.9.10, இந்துஸ்தான் யூனிலிவர் ஓகேங்களா 19%, 19.40. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இங்கே இருக்கும். மோஸ்ட் ஆக்டிவ் இருக்கும், வால்யூம் பேஸு. இதை செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் இடிஎஃப். ஸோ இடிஎஃப்ஸ் நம்ம தனியாக பார்ப்போம். இடிஎஃப்ஸில் அவ்வளோ நீங்கள் வந்து இடிஎஃப் போகிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கம்மியாக தான் இருக்கும். அதாவது ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டு இந்த வீக்குக்கான நிஃப்டியோட கான்டாக்ட் எது அதிகமாக இருக்குது ட்ரேட் ஆகுது, எது அதிகமாக பை பண்ணியிருக்காங்க, எல்லாமே புட் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. 24 எக்ஸ்பைரிக்கு 25,400, 25,350, 25,450, 25,500, 25,300. 25,400னா மார்க்கெட் இன்றைக்கே வந்திருக்கும். இன்னையோட க்ளோசிங் என்ன ஆக்சுவலாக 25,424 உங்களுக்கு. இன்னும் ஒரு 24 பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இதில் இருக்கிறது 24க்கான எக்ஸ்பைரி. புட்டா கான்டாக்ட் மோஸ்ட் ஆக்டிவ் கான்டாக்ட் இதெல்லாம். அதாவது அதிகமாக வந்து கால் ஆப்ஷன் சினா கால் ஆப்ஷன் ஆக்டிவானால் பை பண்ணியிருக்காங்க, வால்யூம் அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இதெல்லாம் இந்த ஷேர்ஸு. ஸோ புட் ஆப்ஷனில் இதெல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் காலில் இதெல்லாம் 0 ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நியரஸ்ட் மேலே இருக்கிறப்போ பாருங்கள் எல்டிபி பாருங்க 0.1 ஆச்சு, 15 பைசா. இது 5 ஆயிடுச்சு, 24. இன்னும் 24 வந்து 24 ரூபா இருக்குது. 25,400 மட்டும் 25. அது நாளைக்கு தெரியும் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு தெரியும். 0 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது புட் ஆப்ஷனில் எல்லாமே இது பாருங்கள் 400க்கு 450க்கு அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக 25 ரூபா. ஓகேங்களா. 25,500க்கு அதிகமாக இருக்கும் 75 ரூபா. ஸோ இதை செக் பண்ணி எடுத்துக்கங்க. டீட்டெயில்ஸ் இருந்தால் நம்ம ஏதாவது பண்ணுவோம். இதெல்லாமே ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இது உள்ள அதான் டேட்டாஸ் எடுக்க வந்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன், ஃபினான்ஸ் ரிசல்ட்டு, பப்ளிக் இஷ்யூஸு,
இதெல்லாமே இருக்கும். கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, என்ன இது இருக்குன்ட்டு இருக்கும். ஓகேங்களா? கார்ப்பரேட் ஆக்ஷன் உள்ளே போனீங்கன்னா அதில் என்ன இருக்கும், ஈக்விட்டிஸு, ஸோ டேட்டாஸ் இருக்கும். சாரி, டிவிடெண்ட்டு, போனஸு இதாக இருக்கும். ஃபினான்ஸ் ரிசல்ட்டுக்கு போனீங்கன்னா குவார்ட்டர் ரிசல்ட் வரும். ஸோ இதுதான் இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.